கோவை அருகே குட்டிகளுடன் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்ட முகாம். செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல். அப்பகுதியில் செல்லும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என அறிவுரை. கோவை நரசிம்மநாயக்கன்பாளையம் அருகே உள்ள பூச்சூரில் பண்ணாரி அம்மன் கோவில் பகுதியில் குட்டிகளுடன் 10க்கும் மேற்பட்ட யானை கூட்டம் உலா வருகிறது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக யானைகள் விவசாய நிலங்கள் மற்றும் ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இதனை அடுத்து அதனை தடுக்கும் விதமாக வனத்துறையினரும் வேட்டை தடுப்பு காவலர்களும் கொண்ட பல்வேறு குழுக்களை அமைத்து வனப்பகுதிக்குள் விரட்டியும் வருகின்றனர். இந்நிலையில் அதில் ஒரு சில பகுதியில் சுற்றி வரும் ஒற்றை காட்டு யானைகள் மனிதர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இதனையடுத்து தொண்டாமுத்தூர் பகுதியில் சேதத்தை ஏற்படுத்தி வந்த ரோலக்ஸ் என்ற காட்டு யானை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து பொள்ளாச்சி டாப்ஸ்லிப்பில் உள்ள யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்றனர். பின்னர் அந்த காட்டு யானை ரேடியோ காலர் கருவி பொருத்தி வனப்பகுதிக்குள் விடுவித்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஆலந்துறை பகுதியில் ஒற்றை கொம்பன் காட்டு யானையும், தடாகம் வரப்பாளையம் பகுதியில் வேட்டையன் காட்டு யானையும், அதேபோன்று துடியலூர் பகுதியில் குட்டிகளுடன் 6க்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் உலா வந்து கொண்டுள்ளது. இந்நிலையில் நரசிம்மநாயக்கன்பாளையம் பகுதியில் நேற்று மாலை பூச்சியூரில் பண்ணாரி அம்மன் கோவில் பகுதியில் குட்டிகளுடன் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கு நின்று கொண்டிருந்தது. மேலும் ஒரு சில யானைகள் அங்கு வந்தது. அதனை அப்பகுதியில் இருந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் அப்பகுதிக்கு வரும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் கவனமாக செல்ல வேண்டும் என்று பதிவு செய்துள்ளார். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் அதனை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.